ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மிக பெரும் அளவிலான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை மத்திய அரசு தற்போது வெளியிட்டு இருக்காங்க. பெரிய ஜாக்பாட் அப்படின்ட்டு கூட சொல்லலாம் இந்த அறிவிப்பு. அப்படி என்ன அறிவிப்பு வெளியாகி இருக்கின்றது அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். எந்த ஒரு ரேஷன் கடையிலையும் நீங்கள் உங்களுடைய அந்த ரேஷன் அட்டையை கொடுத்து பொருட்கள் வாங்கி கொள்ளலாம் அப்படின்றது உங்கள் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அதாவது ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு. இந்த திட்டத்தில் மத்திய அரசு தற்போது மிக பெரும் அதிரடியான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. தமிழகம் மட்டுமின்றி இந்தியா முழுவதுமே நியாய விலை கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு அரிசி, கோதுமை உள்ளிட்ட பொருட்கள் குறைந்த விலையில் வழங்கப்பட்டு வருது. அதுவும் நம்முடைய தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் இலவச அரிசி வழங்கப்பட்டு வருது. இந்த ரேஷன் விநியோக முறையை பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தொடர்ந்து எளிமைப்படுத்திட்டு வராங்க. மக்களுக்கு எளிதாக ரேஷன் பொருட்கள் கிடைப்பதற்காகத்தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு அப்படின்ற திட்டமே அமல்படுத்தப்பட்டது. இந்த திட்டத்தின் கீழ் டிஜிட்டல் வசதிகளை மேம்படுத்த அரசு தொடர்ந்து பணியாற்றிட்டு வருது. அந்த வகையில் தான் ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் புதிய அப்டேட் ஒன்று தற்போது வெளியாகி இருக்கின்றது. அதாவது நீங்கள் ரேஷன் பொருட்களை ஒரே கடையில் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆமாங்க, நீங்கள் உங்களுடைய ரேஷன் ஒதுக்கீட்டை பிரித்து வெவ்வேறு கடைகளில் வாங்கி கொள்ளலாம். உதாரணமாக ஒரு கடையில் கோதுமை வாங்கிக்கலாம், இன்னொரு கடையில் அரிசி வாங்கிக்கலாம், இன்னொரு கடையில் சர்க்கரை வாங்கிக்கலாம். அதாவது நீங்கள் புழுங்கல் அரிசி வாங்க போகிறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பச்சை அரிசி தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு கோதுமையை வாங்கி கொண்டு அருகில் இருக்கக்கூடிய இன்னொரு கடையில் போய் அங்கே உங்களுக்கு தேவையான அரிசியை வாங்கிக்கலாம். அந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை தான் தற்போது மத்திய அரசு கொண்டு வந்திருக்காங்க. இந்த புதிய மாற்றத்தால் மிக பெரும் ஜாக்பாட் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். மக்களுக்கு ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்களுக்கு ஒரே கடையில் மணிக்கணக்காக நின்று கொண்டிருப்பது, இன்றைக்கி இது இல்லையே என்ன பண்ணுறது, இன்றைக்கி நமக்கு கோதுமை வேண்டும், கோதுமை இல்லை அதற்காக வேறு எதனா வாங்கி போக சொல்கிறாங்களே அப்படின்ற ஒரு நிலையெல்லாம் வேணாம். ஒரு கடையில் ஒன்று வாங்கிக்கின்னு இன்னொரு கடையில் வேறு ஒரு பொருள் உங்களுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். இதனால் மணிக்கணக்கில் ஒரே கடையில் காத்து கொண்டு இருக்க வேண்டிய நிலையும் இருக்காது. திடீர்னு ஒரு கடையில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுடுச்சு அல்லது இருப்பு இல்லை அப்படின்னா அதனால் பாதிக்கப்படவும் மாட்டாங்க. இந்த தகவலை பார்த்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் பிஎல் வர்மா அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்காரு. இது தொடர்பாக மத்திய இணையமைச்சர் என்ன சொல்லியிருக்கிறார்னா, ஒரே நாடு ஒரே ரேஷன் கார்டு திட்டத்தின் கீழ் ரேஷன் விநியோகத்தை எளிதாக்கும் பணியில் அரசு ஈடுபட்டு இருக்கு. ரேஷன் கார்டுதாரர்கள் தங்கள் வசதிக்கு ஏற்ப நாட்டின் எந்த பகுதியில் இருந்தோ வெவ்வேறு இடங்களில் இருந்து தங்கள் ரேஷனை பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியும், இந்த வசதி ஒரு ஏடிஎம் போல செயல்படும். உங்களுக்கு எங்கு வேண்டுமானாலும் ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். இந்த புதிய அப்டேட், அதாவது உங்களுக்கு ஒரு கடையில் கோதுமை வாங்கிக்கலாம், ஒரு கடையில் அரிசி வாங்கிக்கலாம், இன்னொரு கடையில் சர்க்கரை வாங்கிக்கலாம், எங்கே உங்களுக்கு எது தேவையோ வாங்கிக்கலாம் அப்படின்ற இந்த அப்டேட் மக்களுக்கு நிச்சயம் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இந்த புதிய அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.